நெல்லையப்ப கோவில் வந்து ஒரு விசேஷமான ஒரு கோவில். மற்ற கோவிலுக்கும் நெல்லையப்பருடைய கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் நெல்லையப்பருடைய கோவிலுக்கும் முக்கியமா 3 பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலாக இருக்கலாம், இல்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சிவஸ்தலங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிவஸ்தலத்திற்கும் நெல்லையப்பர் கோவிலுக்கும் ஒரு சின்ன ஒரு இடத்துல முதல் வித்தியாசம் எங்கப்படுகிறது என்று கேட்டால், நெல்லையப்பருக்கு ஒரு ஆகமம், தனி ஒரு ஆகமம். காந்திமதி அம்மனுக்கு தனியா ஒரு ஆகமம். 2 பேருக்கும் ஒரே ஆகமத்துல பூஜை நடக்கிறது இல்லை. பொதுவா நீங்க சிவன் கோவில்களை பார்த்தீங்களே, ஆனால் இந்த ஆகம சாஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியமான. சைவத்துல அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சைவத்துல அநேகமாக அந்த கோவில்ல ஆகம பிரகாரங்கள் தான் பூஜை நடைபெறும். நீங்க வைணவ கோவில்களை பார்த்தீர்களேயானால், ஏன்னா இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக இருந்த ஒரு பிச்சாண்டி அவர்கள், ஆகவே அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவரை வச்சு இதெல்லாம் சொல்லுவது என்பது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் உங்களுக்கு என்னையோட நிறைய விஷயங்கள் தெரியும். வைணவ கோவில்களில் 2 ஆகமங்கள் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். பாஞ்சராத்ன ஆகமும் வைகானச ஆகமும் சொல்லி 2 ஆகமத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனா நெல்லையப்பர் கோவிலை பொறுத்த வரையில அவங்க 2 ஆகமத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதுல காந்திமதி அம்மனுக்கு காரண ஆகமம் விதி பிரகாரம் தான் அங்க எல்லா பூஜைகளும் நடைபெறும். நெல்லையப்பரை பொறுத்த வரையில காமிக ஆகமம் அவருக்கு பூஜைகள் நடைபெறும். ஆனால் 2 ஆகமம் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்களேயானால், அது வேணுவன புராணம் அப்படின்ட்டு ஒரு புராணம் இருக்கிறது. அந்த புராணம் வேணுவனம் என்றால் மூங்கில் காடுகளாக இருந்த இடம். திருநெல்வேலி என்பது இன்றைய பார்க்கக்கூடிய திருநெல்வேலி என்பது வேறு. அன்றைய காலகட்டத்தில் திருநெல்வேலி முழுசும் மூங்கில் காடுகளாக இருந்த ஒரு இடம். ஆகவே அந்த வேணுவனத்துல இந்த கோவில்கள் அமைந்த உடனே பாண்டியர்கள் இந்த கோவில்களை கட்டுகிறார்கள். வேணுவனத்துல கோவில்களை கட்டுகிறார்கள். இது கட்டும் பொழுதே 2 கோவிலாக கட்டுகிறார்கள். 2க்கும் மிகப்பெரிய கோபுரம், 2யும் இணைக்கக்கூடிய ஒரு சங்கிலி மண்டபம். நம்ம சொக்கலிங்கம் சாருக்கு தெரிஞ்சிருக்க, அவர் அடிக்கடி அங்க போய் பார்த்திருப்பார், கோவிலுக்கு போய் பார்த்திருப்பார். நெல்லையப்பர் கோவில் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விட அகலத்துல ரொம்ப பெருசு, ரொம்ப நீளமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் ரொம்ப பெரிய கோவில் என்பது நெல்லையில இருக்கக்கூடிய ஒரு கோவில். சோ இங்க 2ம் தனித்தனி சன்னதிகள், தனித்தனி கோபுரம். ஆகவே 2க்கும் ஆகமம் என்பது வெவ்வேறு ஆகமமாக அவர்கள் அந்த காலத்திலே கொடுத்தார்கள். இது வேற எங்கேயுமே இருக்காத ஒரு ஸ்பெஷல், நெல்லைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அந்த கோவிலுக்கு. பாண்டிய தேசத்துல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், இங்க சில பல்லவர்கள் கோவில் இருக்கு, பெரும்பாலும் சோழ தேசத்து கோவில்களையும் மற்ற கோவிலையும் இல்லை. ஜொரதேவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அநேகமாக எனக்கு தெரிந்த அளவுல அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்கள் என்பது நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்கள். கொஞ்சம் மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்களையும் அது இருக்கு. சைவத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இது முழுசும் தெரியும். அதுவும் சைவ சிவாச்சாரியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா அவங்க இதெல்லாம் இந்த பூஜை பந்ததிகள்லாம் மட்டும் பிரமாதமாக பண்ணுவார்கள். அரந்தை மணியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க சைவ சிவாச்சாரியார் குடும்பத்தையே சார்ந்தவர் அவர். ஆகவே அவங்களுக்கெல்லாம் ஆகமம் என்ன, ஒரு பூஜை என்ன இதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆக இந்த ஆகமத்துல இந்த ஜொரதேவருக்கு புரிய விசேஷம் என்ன என்று கேட்டால், நீங்க திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அவசியம் ஜொரதேவரையும் பார்க்கணும். இந்த கோவில் இருக்கக்கூடிய ஜொரதேவர் கொஞ்சம் பெருசு, உயரம். மற்ற கோவில்களை விட 3 காலு, 3 முகம், 3 கை, இப்படி எல்லாம் 3 இருக்கக்கூடிய அமைப்புல அது இருக்கும். அந்த ஜொரதேவர் நீங்க பார்க்கலாம் அந்த கோவில்ல. அந்த ஜொரதேவருக்கு நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா, அந்த ஜொரதேவருக்கு மிளகு 10 போடுவாங்க, வெந்நீர் அபிஷேகம் நடத்துவாங்க. இன்னைக்கும் யாருக்காவது திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த உடல்நிலையிலிருந்து நாம் தேர வேண்டும் என்பதற்காக நெல்லையப்பட்ட வேண்டிக் கொள்வதை விட, காந்திமதியிட்ட வேண்டிக் கொள்வதை விட, அந்த ஜொரதேவருக்கு நாங்கள் வெந்நீரில் அபிஷேகம் செய்கிறோம், நாங்கள் மிளகு 10 நாங்கள் போடுகிறோம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டு, அதற்காக மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் நான் பார்க்கக்கூடிய, ஏன்னா எல்லாம் சிவஸ்தலங்கள் தான், ஆனா அந்த சிவஸ்தலத்து உள்ளுக்குள்ள நம்ம என்ன இருக்கு என்பதை நாம் பார்ப்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
பிரதோஷம் என்பது அநேகமாக சிவனுக்கு மட்டும், சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்திக்கு மட்டும் நடக்கக்கூடியதாக தான் பொதுவாக அமைகிறது. ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தவரையில அம்பாள் சன்னதியில இருக்கக்கூடிய நந்திக்கும் நிலைப்பெருக்கு இருக்கக்கூடிய நந்திக்கும் 2 நந்திக்குமே பிரதோஷம் நடத்துகிறார். அந்த கோவில்ல ஒண்ணுதான் பிரதோஷமான வழிபாடு என்பது. இதையெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நெல்லையப்பர் கோவிலுக்கு முத்துசாமி தீட்சிதர் அங்கே வந்திருக்கிறார். முத்துசாமி தீட்சிதர் திருநெல்வேலிக்கு வந்தவர். திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கோவிலுக்கும் செல்கிறார். முதல்ல அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் ஒரு பெரிய ஞானி என்றோ ஒரு பெரிய சாகித்ய கர்த்தா என்றோ யாருக்கும் தெரியல. அவர் கோவிலுக்கெல்லாம் வலம் வந்து விட்டு அம்பாள் முன்பாக நின்று கொண்டு ஒரு கிருதியை பாடுகிறார். அது என்னன்னா ஸ்ரீ காந்தி மதீன் அப்படிங்கிற பாடல். ஸ்ரீ காந்தி மதீன் அப்படிங்கிற பாடல் ஹேமாவதி ராகத்துல அமைந்த ஒரு பாடல். அதை முத்துசாமி தீட்சிதர் பாடி முடிச்ச உடனே அங்க ஒரு பெரும் கூட்டம் கூடுகிறது. கூடி தீட்சிதருடைய அருமையை அப்பொழுதுதான் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நெல்லையப்பர் கோவிலுக்கு போனீர்களே ஆனால் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுல அந்த தீட்சிதர் அவர்கள் பாடின அந்த பாட்டை சாகித்யத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம கோவிலுக்குள்ளுக்குள்ள போனோமானால் இன்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது.